أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لعبادي الذين آمنوا يقيموا الصلاة وينفقوا مما رزقناهم سرا وعلانية من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلال நபியே, நம்பிக்கை கொண்ட என் அடியார்களுக்கு கூறுவீராக, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்தட்டும். நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து கொடுக்கல் வாங்கலும் நட்பும் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னதாகவே இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் தான தர்மங்கள் செய்யட்டும். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இகாமத்துஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துமாறு கூறியிருக்கிறார். இதிலிருந்து அந்த தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகிறேன் என்ற கலப்பற்ற நியத்துடன், பயபக்தியுடன் அந்த தொழுகைகளுடைய ஒழுக்கங்களையும் சுன்னத்துகளையும் ஃபர்துகளையும் நிறைவேற்றுவதுடன் குறித்த நேரத்தில் அந்த தொழுகைகளை நிறைவேற்றுவதாகும் என்று இந்த ஆயத்திற்கு விளக்கம் கூறக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் கூறுகிறார்கள். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் வயுன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறார். எனவே அவன் முஸ்தஹப்பான சதகா, தான தர்மங்கள் செய்வது கொண்டு நல்ல வழிகளில் அந்த செல்வங்களை செலவழிக்க வேண்டும். இன்னும் அவன் ஜகாத்தை கொடுப்பதற்கு தகுதியுடையவனாக இருந்தால் அவன் மீது வாஜிபான ஜகாத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதின் மூலமாக அவனுடைய சொத்து செல்வங்களை செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் லிஇபாதி என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கலப்பற்ற அடியார்களை சங்கைப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் வயுன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும், நாம் அவர்களுக்கு அளித்த சொத்து செல்வத்திலிருந்து அவர்கள் செலவழிக்கட்டும் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். இதன் மூலமாக ஒரு அடியான் அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை, நிஅமத்துகளை இது நான் சம்பாதித்தது என்பதாக எண்ணக்கூடாது. அதற்கு மாற்றமாக இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அளித்திருக்கக்கூடிய செல்வங்கள், அருட்பாக்கியங்கள் என்று நினைத்து அவைகளை நல்ல வழிகளில் செலவழித்து அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவனாக ஆக வேண்டும் என்று இதற்கு விளக்கம் கூறுகிறார்கள். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சங்கை மிகுந்த தூதருக்கு கூறுகிறான், நபியே, நீங்கள் அவர்களுக்கு கூறுங்கள், கயாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால் அதிகமாக தொழுகையை நிலைநிறுத்துமாறும் நல்ல வழிகளில் அதிகமாக செலவழிக்குமாறும் அவர்களுக்கு கூறுங்கள். ஏனென்றால் அந்த மறுமையுடைய நாளையில் அவர்கள் ஏதாவது பகரங்களை கொடுத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னும் வெறுமனே ஒரு நண்பர் தன்னுடைய இன்னொரு நண்பருக்காக வேண்டி பரிந்துரை செய்தாலும் அந்த பரிந்துரையின் மூலமாக எந்த பிரயோசனமும் கிடைக்காது. அந்த நாளையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதெல்லாம், ஒரு மனிதனுக்கு பிரயோசனம் கொடுப்பதெல்லாம் அவன் இந்த உலகில் வாழக்கூடிய காலத்தில் எந்த நற்கர்மங்களை செய்து முற்படுத்தி வைத்தானோ அவைகள் மட்டும்தான் என்று இந்த ஆயத்திற்கு விளக்கம் கூறக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் கூறுகிறார்கள்.